நம்ம ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக வந்து ஒரு கேமரா பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்ன கேமரா, என்ன இது வந்து சும்மா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. நான் அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆர்டர் பண்ண அமேசானில் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரேட் என்ன, இதோட பில்ட் குவாலிட்டி, வேறு என்ன ஃபியூச்சர்ஸு, A to Z எல்லாமே இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது எல்லாமே A to Z நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்கள் ராஜ், வெல்கம் டு விஷன் ஆஃப் பிஎஸ். ஸோ ஓகே, இப்போது பாக்ஸ் வந்து நமக்கு வந்து பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. அமேசான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போது வந்து நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். பேக்கிங் எல்லாம் ஓகே தான், டீசெண்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பில்லு. ஸோ பில்லு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து இஎம்ஐயில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் வந்து அப் டு 15,000 வந்துச்சு. இதில் எந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மேபி உங்களுக்கு ஆஃபரில் கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இருக்குது, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குது, என்ன ஃபியூச்சருக்கு செக் பண்ணிக்கலாங்களா. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. தலையில் இருக்கா. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு DJI Action கேமரா உங்களுக்கு இன்க்ளூடட், அண்ட் தென் பவர் மாடியூல் இதோட அட்டாச்மெண்ட், அண்ட் தென் அதுக்கான மேக்னெட்டிக் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. மேக்னெட்டிக் கழுத்தில் மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் அது. அண்ட் தென் கேபிள், Type-C கேபிள் நினைக்கிறேன். அண்ட் தென் மேக்னெட்டிக் ஹெட், அண்ட் தென் மேக்னெட்டிக் அடாப்டர் மவுண்ட்டு, அண்ட் தென் சம் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க. 4K 120 FPS ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் வைடு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கேபிள் இருக்குது. அண்ட் தென் நான் சொன்ன இல்லைங்களா, கழுத்தில் மாட்டிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அது இருக்குது. இதெல்லாம் வர வச்சுக்கலாம். அண்ட் தென் இதுக்குள்ள என்ன இருக்குது, என்ன இது, இது வந்து மவுண்ட்டு. பைக்கில் இல்லை ஹெல்மெட்டில் சம்திங்ஸ் எங்கேயாவது நம்ம மாட்டணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மவுண்ட்டு இது சாலிடாக தான் இருக்குது, மெட்டல் டைப் தான், சாலிடாக இருக்குது. ஓகே, குவாலிட்டி. இது வந்து ஹெட் ஸ்ட்ராப்பு. இது மெட்டல் தான், நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். தலையில் மாட்டிக்கிட்டு வாக் பண்ணுறது இதை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது நமக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸில் தான் நம்ம மெயின் ஐட்டமே இருக்குது. சிலிக்கான் ட்ரெஸ் கொடுத்துருவோம். ரொட்டேட்டிங் கேஸ் இது வந்து பேட்டரி மாடுவல், எக்ஸ்டர்னல் பேட்டரி மாடுவல். டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மாதிரி தான், நானும் பார்க்க மாட்டேன் என்ன இருக்குது. அது உங்களுக்கு வரும். மேபி நீங்கள் வாங்கி அதை வரும்போது நீங்கள் படித்து பார்த்து அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எது எப்படி யூஸ் பண்ணது. ஸோ இனிமேல் பார்க்கலாம். ஸோ மெயின் திங் இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க, செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. எஸ், கேமரா மாடுவல் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்னு பாருங்களேன். ஸ்க்ரீன் இது பிரிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப சின்னதாக இருக்குங்க பாருங்கள். 2 இன்ச் கூட இல்லை, 2 இன்ச்சு தான் எக்ஸாக்டாக சொல்ல போகணும். அவ்வளோதான் இருக்குது. கேமரா இருக்குது, ஆன் பண்ணி பார்ப்போங்களா. இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகும். ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செட்டப் பண்ணணும். உங்களுக்கு கிளார் அடிக்குதோ, சாரி. இது செட்டப் பண்ணணும். இது வந்து QR கோடுக்கு ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.
ஸோ இதாங்க அன்பாக்சிங், வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இது ப்ரொடெக்டிங் கேஸு நம்ம போட்டுக்கலாம். தென் வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. மீதி நான் இதோட குவாலிட்டி எல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி செட்டப் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அன்பாக்சிங் இவ்வளோ தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச இதை வந்து ரிப்ளை நான் பண்ணுறேன். கைஸ், ஃபைனலாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் டச் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ என்னென்னா அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதை ரிவ்யூ பண்ணலாம் இல்லை, நான் அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு 1 வீக் டைம், 1 வீக் தேவையில்லை, ஒரு 2-3 days நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்ற ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன ப்ரான்ஸ் கான்செப்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பை கைஸ்.